அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கும்பராசி. இந்த கும்பராசிக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம். இந்த அம்மனுக்குரிய மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கிருக்கு, குறிப்பாக இந்த கும்பராசி பெண்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது, இந்த ஆடி மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும், உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. சரி, நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம். இந்த மாதத்தில் பெண்கள் தவறாமல் வெள்ளிக்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயெல்லாம் போய் அம்மன் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா வீட்டையும் சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு விளக்கு போட்டுட்டு அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுறது ரொம்பவும் நல்லது. ஆடி அப்படின்னாவே அம்மனுக்குரிய மாதம், சக்தி மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்கிறோம். ஒரு பெரும்பாலும் இதை ஒரு பீடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் ஆடிப்பெருக்கு இருக்கிறதுனாலையும் இந்த மாதத்தில் போர்க்களம் நடைபெறதுனாலையும் இந்த மாதத்தை ஒரு பீடை மாதம் அப்படின்னு ஒரு தவறுதலாக புரிஞ்சிட்ருக்காங்க. இது ஒரு பீட மாதம். இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். குறிப்பாக சுப நிகழ்ச்சிகள் தான் எதுவும் செய்யக்கூடாது. மற்றபடி எல்லா நல்ல காரியமும் இந்த மாதத்தில் செய்யலாம். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இரட்டிப்பு பலனை கொடுக்கும். ஏன்னா ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பெருகி வர்றது. எதெல்லாம் பெருகி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அது இந்த மாதத்தில் செய்யுங்க. ஏன்னா அதற்கான முன் அட்வான்ஸாவது இந்த மாதத்தில் கொடுங்க. ஏன்னா பெருகி வரும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் விவசாயிகள் பார்த்திங்கன்னா இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் செய்ய தொடங்குவாங்க. ஆடி 1 பார்த்திங்கன்னா ஆரம்பிப்பாங்க, பயிர்விட ஆரம்பிப்பாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. அந்த ஆடிப்பட்டத்தை தேடி விதைக்க காரணம் என்ன தெரியுமா? அப்போ போடுற நெல்மணிகள் பல மடங்கு பெருகி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடிப்பட்டத்தை தேடி விதைப்பாங்க விவசாயிகள். அந்த மாதிரி ஆடி மாதத்தில் போடுற விஷயங்கள் இரட்டிப்பு பலன், 2 மடங்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். இது போர் மாதம் என்பதனால பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய மாட்டாங்க. மற்றபடி தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முன்பணம் கொடுக்கறது, தொழில் தொடங்குறதுக்காக முன்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் செய்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி ஆடி மாதத்தில் கடன் வாங்க வேண்டாம். யாருக்கிட்டையாவது கடன் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயெல்லாம் மறக்காமல் பெண்கள் போய் அம்மன் ஆலயத்தில் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி அம்மன் ஆலயங்களில் கொடுக்கக்கூடிய அந்த விலையில் உங்களுடைய கையில் அணிஞ்சிக்காங்க. திருமணம் போன்ற சுபகாரியத்தில் இருக்கிற தடைகள் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வ செழிப்பும் அதிகரிக்கும். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் போய் தாலிக்கு சரடு மாற்றிப்பீங்க இல்லையா, அன்னைக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு 5 பேருக்கோ 3 பேருக்கோ 5 பொருள்களை தானமாக கொடுங்க. உங்களுடைய சுமங்கலி பலம் அதிகமாகும். அந்த 5 பொருள் என்னென்னா மஞ்சள், குங்குமம், வஸ்திரம், தாலிக்கு சரடு, அதோட வெற்றிலை பாக்கு, இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு தானமாக கொடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். சரி, நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் வக்கிரகம் அடைந்திருக்கிறார். ராகுவும் அவரோடு கூட இணைந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்திலே புதனும் வக்கிரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து குரு இருக்கிறார். ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன், கலஸ்திர
கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்கள், ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பொருளாதார நிலையிலையும் கூட நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம். ஒரு நன்மை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. கடந்த காலத்தில் கொடுத்த பணம் இந்த காலகட்டத்தில் திரும்பி கிடைக்கும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. உங்களுடைய மதிப்பு, மரியாதை இது எல்லாமே வருகின்ற நாட்களில் அதிகரிக்கும். உங்களுடைய செல்வ செழிப்பும் கூட படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். குடும்பத்திலேயும் நல்ல ஒரு குதூகலமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. தம்பதிகளுக்கிடையே இருந்த அந்த வீண் பிரச்சனை, வாக்குவாதம் இது எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். மனைவி வெளி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் அப்பப்போ ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட மற்றவங்க அந்த சின்ன பிரச்சனையை பெரிதாக்கிடுவாங்க. அதனால் அந்த மோதல்களெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. குடும்ப உறவுகளுக்குள்ளேயே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும். சின்ன சின்ன பிரிவினைகள் போன்றவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுங்க. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் சுப செலவுகள் கொஞ்சம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, மேலதிகாரியோட பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு கூட வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதனால் ஓரளவுக்கு லாபமும் கூடும். அதே மாதிரி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராகவும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உள்ள ஒரு நபராகவும் இந்த கும்பராசி என்பர்கள் பலம் வர போகிறீங்க. ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல லாபத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எங்கேயாவது கொஞ்சம் தூரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். சின்ன சின்ன தடைகள் வரும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த தடையெல்லாம் வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல ஒரு பாராட்டு, புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்குது. சக தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக இந்த கும்பராசி மாணவர்கள் பலம் வர போகிறீங்க. மேல் படிப்பிற்காக ஒரு சிலர்லாம் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. மேல் படிப்பு படிக்க முடியாதோ, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம விரும்பிய பாடப்பிரிவு, விரும்பிய கல்லூரியில் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க யாருக்காவது சரக்கு அனுப்புகிறீங்க அல்லது யாருக்கிட்டையாவது பணம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன இடர்பாடுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைப்பளு கொஞ்சம் கூடுதலாக வருகின்ற வாரத்தில் இருக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அன்பாக பேசுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் பழைய சம்பவம் ஒன்று உங்களுடைய நினைவுக்கு வரும். அதன் மூலிமா ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. மாணவர்கள்லாம் பாடத்தை 1 முறைக்கு 2 முறைக்கு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டாக திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய
இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வந்து தானமாக கொடுத்துடுவாங்க. அது உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய கிராம தேவதையாக இருக்கலாம். இந்த கோவில்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா சந்தனம், குங்குமம் இந்த ரெண்டையும் வாங்கி தானமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கும்பராசி என்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.